ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவராத்திரி ஸ்பெஷலாக கொலு பார்க்க போயிருந்தேன். ஸோ அந்த vlog தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஒரு 2 பியூட்டிஃபுல்லான ஃபேமிலியை மீட் பண்ணி அவங்க வச்சுருந்த சூப்பரான கொலுவெல்லாம் நான் பார்த்தேன். அதை தான் உங்களுக்கும் காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நவராத்திரி ஸ்பெஷலாக கொலு பார்க்க தான் போகிறோம். ஸோ இது எல்லாமே இன்ட்ரோ வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் நீங்கள் பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். இது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிருக்கோம். கீழவாசல்கிட்டே இவங்களோட வீடு இருக்குது. அண்ட் இங்கே ரொம்ப அழகாக அவங்க கொலுலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போதே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தாங்க. எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொலுவெல்லாம் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த கொலுவில் பொம்மைங்களெல்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு ஓவரால் அந்த கொலு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா அங்கிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த கொலு பொம்மை எல்லாமே ஒரு தீமில் இவங்க பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கு இதெல்லாமே புரியும். டெக்கரேஷன், இந்த லைட்டிங்ஸு, அவங்க வச்சிருக்கிற அந்த கொலுவோட தீமு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்க நல்ல ஒரு கோயிலில் கொலுவெல்லாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே போனோன்னே அந்த ஃபீலு, வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்துச்சு இந்த கொலு. நான் பார்த்த எல்லா கொலு பொம்மையுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே ஒரு தீமில் இருந்ததுனால ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கவே. இப்போ அங்கிள் இந்த கொலு வச்சிருக்கிற தீமை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மனிதராக பிறப்பெடுக்கணும் எடுத்துறோமா, அந்த மாதிரி நம்மளின் மேலே உள்ளவங்க இதாக எடுத்துருக்காங்களா, இதெல்லாம் நம்மளை விட மேலே உள்ளவங்க, அவங்கள விட அவதார புருஷர்கள், இதெல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். இறைவனோட நேரடி இறைவனோட ஐக்கியமானவங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், சாரதாதேவி, வள்ளலார், காஞ்சிபுரம், இவங்க ஆதிசங்கர் ஃபஸ்ட்டு, அத்வைதம், சித்தாத்வைதம், ராமானுஜர், ராகவேந்திரன், புத்தர் ஃபஸ்ட்டு புத்த அவதாரம் தான். புத்த அவதாரத்துக்கு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவதாரம், அப்புறம் முகமது நபி அவதாரம், அப்புறம் திருவள்ளுவர். நம்ம கணக்கு போடுவது திருவள்ளுவர் தமிழில். அவங்க ஆங்கிலேயர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே 2ஆக பிரிப்பாங்க. மாட்டேன் பிரித்து 2 பேரும் 4 சமயப்புறவர்கள், இசை மும்மூர்த்திகள். இது 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களுமே பாடப்பட்டிருக்காங்க. இது 4 சைவத்தில் தேவார திருவாசகம் பாடியிருக்காங்க. இது அம்பாளாஞ்சி ஆவாரம் பண்ணி 4 பூஜை பண்ணுறோம். இது சாமி, இது பெருமாள், ஆஞ்சநேயர் கருளோட சேவை சாதிக்கிறார்கள். ஐயப்பன், பைரவன், அர்த்தநாரீஸ்வரர், நடராஜர், அர்த்தநாரீஸ்வரர், காசி விஸ்வநாதர், அன்னபூரணி, 6 படை வீடும், அது காமதேனு, அஷ்டலட்சுமிகள், அது திரிபுர சுந்தரி, பாலாம்பிகை, அம்பாளருடைய திருநாமம், 10 அவதாரங்களும் இருக்குது. பெருமாள் படைத்தல், காத்தல், அழித்தல், பெருந்தேவியர்கள் அவங்க இவங்களோட இருக்காங்க. அதே மேலே இறைவன் ஐக்கியமாக இங்கே கிருஷ்ணன் இங்கே கட்டி போட்டு யசோதனை இடத்துல கட்டப்பட்ட கிருஷ்ணன் இங்கே எங்கள் இல்லத்தில் கட்டப்பட்டிருக்காங்க அன்புக்காக வேண்டி. இது சக்தியின் வடிவம் பாம்பு குத்து வச்சுருக்கோம். இங்கே ஒரு கொலுப்படி வச்சுருக்கோம். இது மொய், இது பொய் மெயின்னு 2 இருக்கும் உலகத்தில். அதுக்காக வேண்டி இந்த கான்செப்டில் 2 படி வச்சுருக்கோம். இதிகாசங்கள் அடிப்படையில் 2 ராமாயணம், மகாபாரதம் 2 தனித்தனியாக காமிச்சிருக்கோம். இது மகாபாரதத்தினுடைய கான்செப்ட், ராமாயணம். இது கஜேந்திர மோட்சம், வைணவத்தில் இது கஜேந்திர மோட்சம் மிகப்பெரிய இது. இந்த கஜேந்திரன் யானை குடிச்சு பார்த்த முதலையில இந்த கஜேந்திரன் யானை ரொம்ப போராடும், வெளியில் எடுக்க. இந்த மற்ற யானைகள் எல்லாமே போராடும், முயற்சி பண்ண முடியாது. கடைசியில் தான் மூலமேன்னு கூப்பிடும். உடனே பெருமாள் இந்த காட்சி தரான். பார்த்தியா, காட்சி தந்து இந்த முதலையை மட்டும் மோட்சம் கொடுத்து
யானை விடுவிப்பார் கட்டியிருந்தாங்க. இந்த யானை வந்து நம்மளும் அதே மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்கன்னு முயற்சி பண்ணுவோம். ஆனால் யாருக்கும் நம்மளால் முடியாது, இறைவன் ஒருத்தர் நம்மளுக்கு அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். இது வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தர மாதிரி அமைச்சிருக்கோம். குபேர பாடலோட குபேர காட்சி தராங்க. சத்யார் சித்திச்சிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து கிருத்திகை பெண்கள் சிவனுடைய நெற்றியிலிருந்து வந்த மாதிரி 6 பெண்களும் வளர்க்குற மாதிரி இது கல்யாண காட்சி. இது வந்து ரிசப்ஷன். இங்கே வந்து அனிமன் போகிற மாதிரி அந்த கான்செப்ட் காட்டியிருக்காங்க. இது வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து சொல்லி கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் என்னென்ன பண்ணாருங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. கோபதிக்கு துயில் கொடுக்கறது. இது தஞ்சாவூர் பெருமைகள்ங்கிற வந்து தஞ்சாவூரில் என்னென்ன ஃபேமஸ், தஞ்சாவூர் மலையம், தஞ்சாவூர் தட்டு, நெல், பெரிய கோவில், இந்த சீல்டு, தலையாட்டி பொம்மை, இது வீணை, இந்த இது பொய்க்கால் பிள்ளை, இதெல்லாம் தஞ்சாவூருடைய பெருமைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இது வச்சுருக்கோம். இது வந்து பூமியில் யாருக்கு பிறக்கணும், எங்கே பிறக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்ட். பூமியில் எங்கே பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், அப்பா அம்மா யாருங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. அதனால் என்ன கர்மா பண்ணணும், என்ன தொழில் பண்ணணுங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாது. வக்கீலாக போகலாம், குறவன் குறத்தி அப்படியாகணும், கொள்ளு பற்ற வைக்கலாம், கடை வைக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இப்போ நம்ம தொழில் படித்தது ஒன்றா இருக்கும், தொழில் பண்ணுறது ஒன்றா இருக்கும். அது மாதிரி போகிறப்பையும் நம்ம அந்த உடலோடு ஒட்டி இருப்போம். புளியம்பழம் எப்படி ஒட்டி இருப்போம், காயா இருக்கையில் ஒட்டி இருப்போம். அது அப்புறம் அது ஊடு தனியாக அந்த பழம் தனியாக பிரிஞ்சுக்கும். இந்த கான்செப்டில் 2 பேரும் பிரிஞ்சு போயிடும். அந்த உயிரை விட்டுட்டு நம்ம போயிடுவோம். அதுவும் நம்மளுக்கு முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிற கான்செப்டில் இந்த படியை இது வந்து கைலாய காட்சி. எல்லாமே அம்சம் எல்லாமே மண்ணினால இருக்கும். மண்ணிலேருந்து வந்தது தான் எல்லாமே பரம்பரை எல்லாமே இந்த மண்ணுக்கே போயிடும். இந்த கொடி வந்து எல்லாமே மண்ணிலேருந்து உற்பத்தி மண்ணுக்கே ஒரு போயிடும். மழை வெயில் எல்லாமே மண்ணுக்கு போயிடும். எல்லாத்தையும் மண்ணுக்கே இது பண்ணியிருக்காங்க, மண்ணுக்கே போயிடும். இந்த கொடி வந்து சூப்பராக சொன்னாங்கல்ல. லாஸ்ட்டாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே மண்ணிலேயே உருவாகி மண்ணிலேயே போயிடும், அதனால தான் மண் பொம்மைகளால் கொழு பொம்மை வைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அங்கிளுக்காகவும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 2 பேருக்கும் சேமாக வந்து ஒரு கிஃப்ட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இவங்களுக்கும் அந்த கிஃப்ட்டை கொடுத்து அந்த கிஃப்ட்டை வந்து அவங்களும் கொழு பொம்மையிலோட சேர்த்து வச்சுட்டாங்க. அண்டு நெய்வேத்தியம் அன்னைக்கு வந்து சுண்டல் அப்புறம் வந்து பணியாரமும் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு அப்பாவும் அங்கிளும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த பாட்டி வந்து எனக்கு அழகாக பூவெல்லாம் வச்சு விட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். எல்லாருமே நானும் ஃபர்ஸ்ட் டைமாக தான் பார்க்குறேன். பட் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாகவே பேசினாங்க இந்த ஃபேமிலியில். அண்ட் இன்றைக்கி இவங்க எல்லாருமே மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அண்ட் இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.